தடைபடாத இந்த கண்மலையாய கர்த்தராய கிறிஸ்துவை இந்த நாளிலே வாய்நாளை குதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இந்த கண்மலையானவரே என்று கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பாடுவோமான இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலே கடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் அவன் எல்லாவற்றையும் காண்கிறார். கடந்து செல்லும் பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களோடு அபிஷேக ஆசீர்வாதத்தை அனுப்புவாராமே. எந்த கண்மலையானவரே காக்கும் தெய்வம் நீரே. ஆரா
சொல்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று கண்ட ஏற்கனவே காண மாட்டாய் என்று சொல்கிற தேவன் உங்களை பார்த்து கடந்து வந்திருக்கிறார். என் அன்பு மகளே, மகனே, உன் இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயனா உன்னுடைய அருகாமையில வந்த கர்த்தர் உன் உள்ளத்திற்குள் பிரவேசித்து உன் எல்லா கட்டுகளையும் மறுத்து இன்றைக்கு விடுதலையோடு கூட அனுப்பார். அவர் சர்வ வல்லமையுள்ளவரும் அதிகாரம் உள்ளவருமாய் இருக்கிறார். அதை விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இடத்துல உட்கார்ந்து கர்த்தர் இந்த நாட்களில் நன்மையை நிச்சயமாய் செய்திருக்கிறார். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் செய்ய வல்லமையும் போதுமானவருமா இருக்கிறார். நீங்க எதை கேட்பீங்களோ இந்த நாளில் பெற்றுக்கொண்டே கடந்து செல்வீங்க. இந்த நாள் எங்களுடைய ஊழியத்தின் ஷாரோன் யூத் இவாஞ்சலிகள் சர்வீஸ் ஊழியர்களின் சார்பாக நாங்கள் குடும்பமா எல்லாரும் அவங்க இடத்துல அமருங்க. நாங்கள் குடும்பமா உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எத்தனையோ நாட்கள் கடந்து வந்தோமே, கர்த்தருடைய சமூகத்திலே பாதபடியிலே தேடி ஓடி வந்தோமே. எங்களுடைய வாழ்க்கையில எந்த சமாதானமும் முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த நாள் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் கடந்து வந்து அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதை நோக்கி வந்தீங்களோ அதை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளும் எங்களுடைய ஷாரோனின் தரிசனம் என்று இந்த இடத்துல வைத்துதான் கடந்த வருடத்திலே நாங்கள் இந்த ஷாரோனின் கடிதம் பத்திரிகையை வெளியிட்டோம். கர்த்தர் அதை பழுகி பெருக பண்ணி இன்றைக்கும் அநேக மாநிலங்கள் வரைக்கும் இந்த ஊழியத்தை விரிவடைய செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபமும் எங்களை தாங்குகிறது. அந்த பத்திரிகை இந்த நாளிலும் உங்களோடு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்குறோம். அதில் குறுக்கெழுத்து போட்டி வாலிப பிள்ளைகள் பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பாகுபாடின்றி இந்த பத்திரிகையை கொடுக்குறோம். எல்லாரும் நீங்கள் மாதம் 10 அதிகாரங்களை அதில் படித்து அதில் குறுக்கெழுத்து போட்டியை நிரப்பி அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு பரிசு எல்லாமே ஊக்குவிப்பதாக இருக்குது. யாரிடத்துலையும் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இல்லை, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் வளர்ப்பதற்கு ஏதுவாக இந்த குறுக்கெழுத்து போட்டி பரிசு பொருட்களோடு பரிசு தொகையோடு அவர்களை ஊக்குவிக்கிறோம். நீங்கள் இந்த நாட்களிலே அதை படித்து அதில் பங்கு பெறுங்க. ஒரே ஒரு கரெக்ஷன் அதில் இருக்குது. 14வது கொஸ்டின் வலம் இருந்து இடம் 8வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன அறிவிப்பு. குறுக்கெழுத்து போட்டியில் வலம் இருந்து இடத்துல 14வது கொஸ்டின் விடுபட்டு போயுள்ளது. பெண் இருக்கிறவங்க டக்குன்னு குறிச்சிக்கோங்க. மேகம் எதன் மேல் தங்கியிருக்கும் போது அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் எதன் மேல் தங்கியிருக்கும் போது அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். ஆன்சர் 8 எழுத்து பிராக்கெட்ல 8 போட்டுடுங்க. பலமிருந்து இடம். மேகம் எதன் மேல் தங்கியிருக்கும் போது அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். அந்த ஒரு கொஸ்டினையும் எழுதி கொடுங்க. மேகம் எதன் மேல் தங்கியிருக்கும் போது அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். ஆன்சர் பிராக்கெட்ல போட்டுடுங்க. 8 எழுத்துக்கள் வரும். அதுபோல 2வது பக்கத்துல வேதாகம வினாவிடை போட்டியும் இருக்குது. 2ஐயும் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நாட்கள் இருக்குது. எல்லாரும் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் விரிவாக்கமாக இந்த நாட்களில் ஷாரோனின் தரிசனம் என்று நம்முடைய SCV நெட்வொர்க்கில் 189வது சேனல் நம்முடைய டிவி சேனல், தொலைக்காட்சி சேனல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே அதிலும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். உங்களுக்கு பாடல் பாடுகிற திறமை இருந்தாலோ, வசனம் சொல்லுகிற திறமை இருந்தாலோ, வேதாகமத்தின் உட்கருத்து கொண்ட கதைகளை சொல்லுகிற திறமை இருந்தாலோ, சத்தியத்தை போதிக்கிற திறமை இருந்தாலோ, உங்களுடைய போதகரை அணுகி அதில் இருக்கிற நம்பரோட அட்ரஸுக்கு நீங்களும் இணைந்து எங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்திலே உங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தலாம். உலகம் முழுவதும் தமிழ் பேசும் அத்தனை பேருடைய வீட்டிலும் இந்த தொலைக்காட்சி செல்கிறது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியே அநேகரை கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வருவார். இதை விசுவாசிக்கிற எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும்படியே கடந்து செல்வோம். இந்த நாளிலே உங்களுக்கு என்ன ஞானமான ஆண்டவர் தருவாரோ நீங்க வாஞ்சித்து வந்தீங்க, அதை பெற்றுக்கொண்டே கடந்து செல்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை சேனைகளின் கர்த்தரின் திருவிழம் அளவதறிந்தே சேனைகளின் கர்த்தரின் திருவிழம் Bye.
புகனிதியே புனருயிருரு முழுக்கருளினிலே புதுவிதமே புதுமனமே புதுமதியே பொலிவோடு இனிதர் பப்பபாரிரி கபமகக கபமக மகரி சரிகரி சசா நிசானி கசா மகரி கபா தபதரிசா நிசானி தபமகரி சேனைகள் கர்த்தரே நின் திருவிழமழவரையினிலே பேயோடை துதிப்பே தெய்மாமிசப்பே நீடகடி யாருனை பேரு தந்தவனே என சொல்லித்தே நீட துணை இவையே பேசரு முன்னந்தம் பேதைகளின் சொந்தம் வேகமில்லானந்தம் சதொழியே திடமழியே பெருமலையிலரும் உயிர்தரும் சேனைகளில் கர்த்தரே நின் திருவிழமழவரையினிலே பாமகரிகதா மகரிகபா மகரிகபா பாபா கரி சனிதரி சனிதசா சனிதசா சா சா கரி சரி சனிதக பாமகக சரிகதபா சரிகசா கரி சனித பாமகரி சரிக சேனைகள் கர்த்தரே நின் திருவிழமழவரையினிலே சேனைகளின் கர்த்தரே நின் திருவிழமழவரையினிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சிறப்பு ஆராதனை. இந்த ஆராதனையில் நமக்கு விசேஷமாக திருவிருந்து இருக்கிறது. 4 வாரங்களில் ஒரு வாரம் திருவிருந்து ஆராதனை. அது மிக சிறப்பு ஆராதனை. இந்த ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுகிறார். தேவனுடைய சரீரத்தோடு நாம் அதிகமாக இணைக்கப்படுகிறோம். அவருடைய சரீரமாகிய அப்பத்தை, அவருடைய இரத்தமாகிய அந்த திராட்சை ரசத்தை நாம் பருகுகிற போது அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்படுகிறோம். ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சிறப்பு ஆராதனை. இந்த ஆராதனையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அருமையான சகோதரி அவர்கள் பாட்டு பாடினாங்க. குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. சுவிசேஷகர் கோல்டா சிஸ்டர் அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பொண்ணு பெஜாட்ஸா அவங்க மத்தியில் அருமையாக பாடல். இங்கே மட்டும் இல்லை, 100 ஊழியக்காரங்க, 200 ஊழியக்காரங்க, 300 ஊழியக்காரங்க இருக்கிற இடத்துலையும் பாடுறாங்க. லட்சக்கணக்காய் பார்க்குற சாரும் தரிசனம் டிவி வழியாய் பார்க்குற மக்களுக்கும் பாடுறாங்க. அவர்களுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய கணவர் அருமையான நல்ல தேவனுடைய மனுஷர். அந்த ஊழியத்தில் துணையாக இருந்து எல்லா இடங்களிலும் அவங்க உறுதுணையாக கூட வந்து எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மிக நல்ல ஒரு பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பேர் வந்து ஸ்டீவன், பென்னி ஸ்டீவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மகன் சாமுவேல் பென் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம்.
சகோதரி அவர்களையும் பெஜாட்ஸ் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். சொல்கிறோம். அன்பு என்பது கொடுப்பதில் இருக்கிறது என்பதை அவர்கள் இந்தியா முழுவதும் செய்து காட்டி ஊழியம் செய்கிறாங்க. அதை அவங்ககிட்ட நாங்கள் பார்த்துருக்கிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதானே? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு 7 வீட்டு மனை இருந்துச்சு. 5 வீட்டு மனையை விற்று ஊழியம் செய்தேன். அதன் பின்பு தேவன் என்னை கைவிடலை. ஆமாம், திருச்செந்தூரில் ஊழியம் செய்யும்போது எனக்கு ஒரு வீட்டு மனையும் சர்ச்சும் கிடச்சிச்சு. தூத்துக்குடியில் வீடு ஊழியம் செய்யும்போது தூத்துக்குடியிலையும் 2 வீடு ஒரு சர்ச்சு கிடச்சிச்சு. ஸ்தோத்திரம். பாளையங்கோட்டையில் ஊழியம் செய்யும்போது எனக்கு வீடு ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சென்னையில் வந்து ஊழியர் செய்வதற்கு வீடும் சர்ச்சும் கொடுத்தார். பெருங்குடியில் இருக்கிற வீட்டை நான் இன்னொருவருக்கு கொடுத்துட்டேன். இப்போது சென்னையில் பம்பலில் வந்து இருக்கிறேன். கான்பூர், நாக்பூர், ராய்பூர் எல்லா இடத்துலையும் எனக்கு ஆண்டவர் சொந்த வீட்டை தந்தார். நான் வந்து வேற ஒரு வீட்டை சொல்லலை, எனக்கே சொந்த வீட்டை தந்தார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த சபைக்கு நிறைய தேவை இருக்குது. சுற்றி என்ன செய்யணும்? ஆல்சீலிங் போடணும், 4 ஏசி வைக்கணும், நிறைய தேவை இருக்குது. கட்டடம் கட்டணும். உங்களால் இருந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்படி தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணம் பாடி ஐயா கையில் ஒப்படைச்சிருந்தேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் ஆராதிக்க வருகிற போதெல்லாம் தேவனுக்காக நம்ம உற்சாகமாக பாடி ஆராதித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவரோடு கூட இணைத்து விட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 கொடுத்தாள் 100 தருவார், 100 கொடுத்தாள் 1000 தருவார். 10 கொடுத்தாள் 100 தருவார், 100 கொடுத்தாள் 1000 தருவார். குறைவை நிறைவாக்குவார். இயேசு குறைவை நிறைவாக்குவார். காணிக்கை கொண்டு வருவோம், தேவனுக்கு கொண்டு வருவோம். காணிக்கை கொண்டு வருவோம், கர்த்தருக்கு கொண்டு வருவோம். அள்ளி அள்ளி கொடுத்தால் அதிகமாய் தருவார். அங்கே குலுக்கி கொடுத்தால் ஆசீர்வாதம் தருவார். அங்கே அள்ளி கொடுத்தால் அதிகமாய் தருவார். அங்கே குலுக்கி கொடுத்தால் ஆசீர்வாதம் தருவார். அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உயர அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். காணிக்கை கொண்டு வருவோம், தேவனுக்கு கொண்டு வருவோம். அல்லேலூயா. காணிக்கை கொண்டு வருவோம், தேவனுக்கு கொண்டு வருவோம். அல்லேலூயா. ஆமாம், படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகள் இப்பவே பொருத்தனை பண்ணுங்க. முதல் சம்பளம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அப்படின்னு. அல்லேலூயா. வேலை இல்லாதவங்க இப்பவுமே பொருத்தனை பண்ணுங்க. எனக்கு நல்ல வேலை கிடைச்சா முதல் சம்பளம், அது 1 லட்சமா இருந்தாலும் சரி, 2 லட்சமா இருந்தாலும் சரி, அது 10,000 ரூபாயா இருந்தாலும் சரி, அது 30,000 ரூபாய் இருந்தாலும் சரி, முதல் சம்பளம் கர்த்தருக்குன்னு நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சபையின் தேவைகள் ஏராளமாக இருக்கிறது அப்படின்னா அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், அதை பற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு சாரோனின் தரிசனம் டிவி ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அண்ட் சிஇஓ அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு ஒரு கொடியேற்று விழாவுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக கொடியேற்றி இங்கே 20 பேருக்கு என்ன கொடுத்தாங்க? சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் சோத்திரம் நம்முடைய சபையின் மீது அக்கறை உள்ளவர்கள். ஏற்கனவே இங்கே ஒரு ஈஸ்டர் 3 நாள் மீட்டிங் வைக்கும்போது அவங்க நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு சிறப்பு இந்த திருவிருந்த ஆராதனையிலே அவர்கள் வந்திருக்கிறாங்க. நோட்டீஸ் போடப்பட்டு அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் கிடைச்சிச்சா? உங்களுக்கு வந்துச்சா? உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துச்சா? குரூப்பில் இருக்கிறீங்களா? குரூப்பில் இல்லைன்னா குரூப்பில் சேர்ந்துக்காங்க. சர்ச்சு குரூப்பில் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்தில் ஸ்தோத்திரம்
ஐயா அவர்கள் உங்களுக்கு செய்தி கொண்டு வருவாங்க. யாரும் மொபைல் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், பக்கத்தில் பேச வேண்டாம். நீங்கள் கவனமாக கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் இந்த சாரோனின் தரிசனம் பத்திரிகை பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. கர்த்தர் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமாம், 10 அறைகள் கொண்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் தாம்பரத்தில் ஐயா அவர்கள் எடுத்ததில் சாரோனின் தரிசனம் டிவி நடந்து கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அநேக போதகர்கள் பேராயர்கள் வந்து செய்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இந்த செய்திகள் போக தேவன் வழிவகை செய்திருக்கிறார். ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்குள்ளவர்களாக, ஜெபத்திலே பங்குள்ளவர்களாக, ஆதரவிலே பங்குள்ளவர்களாக, தேவனை மகிமைப்படுத்த சுவிசேஷத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். நம்முடைய சபை அநேக காரியங்களில் முன்னேறி கொண்டே இருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்பொழுது ஐயா அவர்களை நாம் வரவேற்று கனம் பண்ணி இந்த செய்தி கொடுக்க அன்போடு கூட அழைக்கிறோம். ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறாங்க. பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். தேவனுடைய மனிதன் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் அவர்களை கனம் பண்ணி ஆண்டவர் செய்தி கொடுக்க இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் நமது அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஞாயிற்றுக்கிழமை நடுப்பகல் நேரத்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முன்பாகவே ஐயா சொன்னது போல இதுக்கு முன்பு ரெண்டு முறை சபைக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆண்டில் இதுக்கு முந்தைய ஆண்டுக்கு ஈஸ்டர் உயிர்ப்பின் பண்டிகை என்று கடந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருகிறதெல்லாம் ஏதோ சொல்லக்கூடிய நாள் மாதிரி தான் எனக்கு மறக்காத நாள். அந்த சுதந்திர தினத்துக்கும் வந்திருந்தோம். கடந்த சுதந்திர தினத்தின் அன்றைக்கு சாரோனின் கடிதம் இப்போது கையில் கொடுத்துருக்கு. அந்த பத்திரிகையை முதலாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஒரு வருடம் முடிந்து அப்படிதான் இனி வேற ஆகஸ்ட்ல விட்டா 2வது வருஷத்துக்கு துவக்கமாகும். 1 வருஷம் நிறைவு பெற்று இந்த நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்தார். இந்த 1 வருஷமா, அதாவது இந்த 12 மாசமா ஒரே ஒருவர் இது நிமித்தமா ஆண்டவரை விட்டு தூரம் போனவங்க உள்ள வந்திருந்தாரு. அது பெரிய விஷயம் தான். எப்படிமா புரியுதா? ஒரே ஒருவர் ஆண்டவரை விட்டு ஏதோ ஒரு இடத்துல சோர்ந்துமே தூரம் போயிருக்கிறவங்களை இந்த தொட்டிருந்தா கூட அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு முழு ஆத்மா இந்த முழு உலகத்தை பார்க்கலும் நம்ம செலவழித்த தருவாங்கன்னா அதுக்கு இணையாகாது. இப்பொழுது ஒரு தொலைக்காட்சி ஒன்று துவங்கி இருக்கிறோம். அதன் ஆரம்ப நாட்களில் இருக்கிறோம். ஓராண்டு முடியும் போது இந்த தொலைக்காட்சி இனி ஒரு பரிணாமத்திற்குள் போயிருக்கோம். அப்போ வருவோம் உங்க சபைக்கு. சரியா? ஆகஸ்ட் 15 நாங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு ஒரு ஆண்டு விழா மாதிரி இருக்கிறதாக திட்டம் பண்ணி ஒரு இடத்தை புக் பண்ணியிருக்கோம். அந்த கூட்டம் நடத்துறதுக்கு அது முறைப்படி எல்லாமே நினைத்தால் உங்களை அழைப்போம், உங்கள் சபையை அழைப்போம். அப்படிதானையா? நம்ம வாங்க, நீங்களும் வாங்க. அடுத்த ஆண்டு அதை வந்து அடுத்த ஒரு ஊழியத்துக்கு நேராக அப்படி இருக்கும். சரியா? தேவன் நடத்துகிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன் எங்களுடைய ஒன்றுமில்லாத சூழல்களும் இந்த ஊழியத்தை உருவாக்குகிறார். அநேக தடைகள், அநேக நெருக்கடிகள், அநேக கடுமையும் கொடுமையுமான சூழல்கள் ஆகியும் தேவன் நல்லவராக கூட நடத்துகிறார். வருகிற நாட்களிலே அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக நன்மைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. மிக குறுகிய ஒரு ஷார்ட் மெசேஜ். எப்படி? ஷார்ட் மெசேஜ் அப்படிதானே? ஒரு சின்ன மெசேஜ் போதும்னு நினைக்கிறேன். முடித்து திருவிருந்து இருக்குது. திருவிருந்து முடித்து எல்லாரும் போகணும். வழக்கமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடியும் கூட்டம்? 12க்கா? அதான் 11:30க்கா? இப்போ முடிச்சிட வேண்டியதான். 12மா? 12:30க்குனா திருவிருந்தெல்லாம் இருக்குல்ல? ஓகேவா? நம்ம இன்னைக்கு நேரத்தை முடிக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்து நேரத்தை முடிச்சதா இருக்கட்டு. சபை நிறைய ஆட்கள் வரும் நாட்களில் வருவாங்க. நான் அதற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க அருகாமையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், அழைத்து வாருங்கள். சரியா? சபைக்கு அநேகரை அழைத்து வாருங்க. நீங்க தான் அந்த வேலையை செய்யணும். வேற யாரும் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் தந்த சுகத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த சமாதானத்தை சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்கள் விசுவாசித்து சொல்லுங்க. எப்படி? விசுவாசத்தோடு சொல்லுங்க.
யோசேப்பு சிறையில் இருக்கும்போது ஊழியம் செய்தார். அப்படின்னா 2 பேருக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் கண்ட சொப்பனத்தில் பிரசங்கமே பண்ண முடியாது, வெளியே ஓப்பன் பண்ணி தான் காட்டணும். யோசேப்பு எங்க இருந்தார்? முதல்ல சிறையில் இருக்கப்போ 2 பேர் சொப்பனம் கண்டாங்க, அப்படிதானே? அந்த சிறையில இருந்து அவர் ஜெபம் பண்ணி அந்த 2 பேருக்கும் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். ஆகவே அவர் சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு நாள் ராஜாக்கு முன்ன அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சத்ருவாகி சாத்தான சிறையிருப்புல இருந்தா கூட அங்க இருந்து நீங்க ஆண்டவருக்காக எதையாவது சொல்லுங்க, ஆண்டவர் அறிக்கை எடுங்க, ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாள் வரும் இது நினைவு கூறப்படும், ஒரு நாள் வரும் இது தேவனுடைய ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது நினைவு கூறப்படும். என் பிள்ளை கொஞ்சம் பலன் இருந்தது, எப்படி வெளிப்படுத்த சொல்லியிருந்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலையாதபடியால் இதோ சொல்லுங்கம்மா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டார். ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து அதை யாராலையாவது பூட்ட முடியுமா? பூட்ட முடியாது. ஒருவேளை உங்க உறவுகள், உங்க சொந்தங்கள், உங்க ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வர வேண்டியதை பறித்து உங்களை ஏமாளியாக்கி வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த கடுமையான சூழ்நிலையில கொஞ்சம் பலன் இருந்தோம், அவரை நம்புகிறதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் அவர் நல்லவர்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், நம்மளே உபத்திரவத்துல இருக்கோம், நம்மளே சிறையிருப்பில் இருக்கோம். அப்படித்தானே இருந்தாருங்க யோசேப்பு. யோசேப்பு போடா நீயும் சொப்பனம் இருந்தாலும் போ அப்படின்னு சொல்லல, இது ஆண்டவர் காட்டின சொப்பனம். ஆண்டவர் உனக்கு எதிர்காலத்தை சொல்லியிருக்காருன்னு அவர் சிறைக்குள்ள இருக்கிறாரு. அப்ப சொல்றாரு அவங்கள்ட்ட, நீ என்ன பண்ணுவா? விடுதலையாக்கப்படுவாய், தேவன் உன்னை உயர்த்துவார், அதே பழைய நிலைமைக்கு கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை ஜெபித்து வெளிப்படுத்தி சொல்றாரு. ஒரு நாள் வந்த போது அவர் அந்த அரண்மனையில் அந்த ராஜாவின் முன்பாக நின்று சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்வதற்கு தேவன் விடுதலை பண்ணார். அதோட முடியல, அவர் அங்கு ஆளுகிறவராய் மாறினார். இப்பொழுது உங்க வாழ்க்கையில என்ன சிறையிருப்பு இருக்கோ நீங்க எதற்கும் கவலைப்படாதங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க உறவுகள், உங்க சொந்தங்கள், ஐயா இது என்னத்துக்கு சும்மா ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கு, இவளுக வாழ்க்கையிலே ஒண்ணு இல்லையே, இவனுக்கு வாழ்க்கையிலே ஒண்ணு இல்லையே, இவனே கடத்துல இருக்கான், இவனே பிரச்சனையில இருக்கான், அவை நினைச்சாலும் சரி சொன்னாலும் சரி ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உயர்த்துவார். புரியுதா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அனைத்தையும் வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்தையும் திருஷ்டாந்தரமாக வைத்தார். வேதத்தில் எழுதப்பட்ட அனைத்தையும் உங்களுக்கு என்னைக்கும் ஒரு பாடமாக வைத்தார், உங்களுக்கு எனக்கும் ஒரு முகாந்திரமாக வைத்தார், ஒரு முன்னுதாரணமாக வைத்தார். அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையாகட்டு, இல்ல ஈசாக்குடைய வாழ்க்கையாகட்டு, இல்ல யாக்கோபுடைய வாழ்க்கையாகட்டு, இல்ல யோசேப்புடைய வாழ்க்கையாகட்டு, இல்ல தாவீதுடைய வாழ்க்கையாகட்டு, இல்ல யோனாவுடைய வாழ்க்கையாகட்டு, எதுவோ உங்களுக்கும் எனக்கும் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவன் செய்ய நினைத்தது நடைபெறாது. உங்களை குறித்து அவர் விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களோடு தான் உங்களை அழைத்தாரு, அந்த திட்டங்களோடு தான் உங்களை தெரிந்து கொள்ளாரு. உங்களை அவருடைய பிள்ளைகள் அவர் சொல்றாரு. இப்படி நாம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிதானங்க? நம்ம அவரை பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது அப்பா பிதாவே அழைக்கிற புத்திர சுவீகாரத்துக்கு ஆவியனர் அவர் நம்ம உரிமையோடு அப்பான்னு கூப்பிட முடியுது. நாம அவர் அப்பான்னு கூப்பிட்டா நாம அவருக்கு யாரு? பிள்ளைகள். எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு திட்டம் இல்லாம பிள்ளைகளை பெற்றெடுப்பார்களா? இல்ல. ஒரு குடிகாரன் கூட மனதுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். ஒருவேளை அவனுக்கு குடியினால் அதை செயல்படுத்த முடியாம போனா கூட அவனுடைய மனதுக்குள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு கனவுகள் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆரம்பிக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நம்முடைய தகப்பன்களே நமக்கு நல்ல ஈவுகளை தர ஆரம்பிக்கும் போது, நல்லவராகிய நம்ம பரமபிதா ஒரு திட்டமே இல்லாம நம்ம அவருக்கு அழைத்திருப்பாரா? தெரிந்து கொண்டிருப்பாரா? வேறு விருத்திருப்பாரா? அவரை ஆராதிக்க எங்க கூப்பிட்டுருந்தாங்க? இல்லைங்க. உங்களை குறித்து விசேஷித்ததும் சிறந்ததுமான சில திட்டங்களை வைத்திருக்கிறார். சில காத்திருப்பின் காலங்கள் உண்டு. அந்த காத்திருப்பின் காலங்களில் விசுவாசத்தோடு காத்திருங்க. வேதத்துல ஒருவர் அழைக்கப்பட்டார். முதல்ல தேவன் ஒருவர் அழைத்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல படைத்த ஆதாம மறந்துருங்க. முதல்ல தேவன் ஸ்பெஷலா கூப்பிட்டு வேலையை சொன்ன நோவாய மறந்துருங்க. ஆனா ஒருத்தர் அழைத்தாரு, அவருக்கென்று அழைத்தார். அவருக்கு பேர் என்ன தெரியும் இல்லையா? உங்களுக்கு யாரு? யாருக்கு? சும்மா சொல்லி பாருங்க. சரியா இருந்தா கேட்டு மாற்றி சொல்லலாம். ஆபிரகாம் ஒருவரை அழைத்தாரு. கொஞ்ச காலம் அந்த ஆபிரகாம் காத்திருக்க வேண்டி இருந்தது. உண்மையா இல்லையா? ஆபிரகாமை அழைத்து அவரை அப்பாக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியவே செய்யாது. அவருக்கு வேலை என்ன வேலை?
அவருக்கு என்ன வேலை? சிலை செய்து வியாபாரம் பண்ற வேலை. அவருக்கு அதுவே பிழைப்பு. யாராவது வந்தா இது பயங்கர சக்தி உள்ளது, இது பயங்கர வல்லமை உள்ளது, இதுக்கு 4 கை இருக்கு, 3 தலை இருக்கு, இது எல்லாம் செய்யணும் எதையாவது சொல்லி ஒரு சிலைய பெத்திரம் அவன் பார்ப்போம். ஆமா ஆமா நமக்கெல்லாம் 2 கை தான் இருக்கு, ஆனா இதுக்கு எத்தனை கை இருக்கு? 4 கை இருக்கு. அப்ப இது உண்மையிலே அந்த காலத்திலே இருந்திருக்குது. இது உண்மையிலே பவராதான் இருக்கும். வாங்கிட்டு போயிருவாங்க, பேசி எடுத்து அதை வித்துறது. இதுதான் ஆபிரகாமுக்கு அப்பாவுக்கு தொழில். அவருக்கு பேர் என்னது தெரியுமா? என்னது? தேராது. அவருக்கு பேர் தேராதுன்னு வச்சிருக்கணும். எப்படி எப்படி வச்சிருக்கணும்? தேராது. தேராதுன்னா தெரியுமா? தேராதுன்னா என்னது? தேராதுன்னா எப்படி அர்த்தம்? தமிழ பொருள் என்னது? அது பொருட்படாத தப்பாது. அவருக்கு பேர் அப்படிதான் வச்சிருக்கணும். அவர் தேராத வேலையெல்லாம் செய்துட்டு இருந்தார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன், பார்த்தோம். தேராகா தேராதான். அவர் இப்படி தேராத வேலையா செய்துட்டு இருந்தாரு. ஆயினும் அந்த குடும்பத்திலிருந்து தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்திலிருந்து தேவன் ஒருவரை பிரித்தெடுத்தார். இப்படியே உங்க குடும்பம் வழிவழியா வந்தா எல்லாரும் தேவனை ஆராதித்து இருந்த குடும்பம் ஒண்ணு இல்லை. உங்க குடும்பத்துல உங்க அப்பாவுக்கு, உங்க தாத்தாவுக்கு, உங்க பாட்டிக்கு எல்லாம் தேவனை தெரிந்திருக்க நியாயம் இல்லை. ஆனா தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். தேவன் உங்களை அழைத்தார். தேவன் உங்களை வேறுபடுத்தார். இதற்கு ஒரு நோக்கம் உண்டா இல்லையா? ஒரு நோக்கம் உண்டு. தேவன் ஆபிரகாமை அழைத்தா அவனை சொன்னது போல ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதிக்காம விட்டாரா? சொன்னதை போல அவன் ஆசீர்வதித்தார். இன்றளவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் சன்னதிகள், அவருடைய சன்னதிகள் இன்றைக்கும் வாழ்ந்து வளர்த்திருக்கிறார்கள். அப்படி உங்களை அழைத்த தேவன் உங்களை மாத்திரமல்ல உங்கள் பின் சன்னதிகளையும் ஆசீர்வதிப்பார். உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் 1000 தலைமுறைக்கென்று இரக்கம் செய்கிறது. 1000 தலைமுறை வேதம் ஆறாமை உருவாக்கி இதுவரைக்கும் 120 தலைமுறைகளே ஆகலன்னு நினைக்கிறேன். வேறு சரியான 140 150 தலைமுறைக்குள்ள ஆச்சு. உங்களை அழைத்த தேவன் உங்களுடைய 1000 தலைமுறைகளுக்கு உங்களை இரக்கம் செய்வேன் என்று உடன்படிக்கை செய்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். உடன்படிக்கை செய்த அவர் செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையோடு பொறுமையோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். காத்திருக்கலாமா? தேவன் உண்மையுள்ளவர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதானே? காத்துருங்க. உங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர்கள். ஒரு வார்த்தையை ஒரு வாசிக்குமா? இப்போ வேகமா நான் சொன்னது போல சரியாக 12 மணி 12 நிமிஷத்துக்கு முடியும். 12:30 உங்களுக்கு கூட்ட முடியும். 12 மணி முன்ன கிளாக் ஒன்று வைக்கலையா? 11:40 12 மணி 12 நிமிஷம் ஆகாம நான் முடிக்கிறது. நீங்க என்ன சொல்லணும்? அல்ல இல்லையான்னு சொல்லணும். எனக்கு அப்போ புரியுதுன்னா மைக்க வச்சுருப்பேன். சரி, அதுக்கப்புறம் 15 நிமிஷம் போகுது நமக்கு தீர்வு வந்துருக்கு. 12:30 எனக்கே பசிக்குது. எப்படி என்னவா? அதுல வேற நீங்க பிரியாணி என்ன மனம் கேட்கமோ? சரி, சாப்பிட்டு பேசுவோமா? எடுத்தோடுது எப்படிமா சொல்லு வச்சிருக்கா? சாப்பிட்டு தான் பேச எங்களுக்கு அதை வச்சு சாப்பாடு கிடைச்சிருமே. எப்படி சாப்பிட்டு தான் பேசுப்பா, நாங்கள் தான் சாப்பிடுறோம். அந்த மனம் வேற யாரோ இப்போ தூக்கிட்டு வந்தா போல இருக்கு. சரி, எப்படியோ பேசிட்டு சாப்பிடுவோமா சாப்பிட்டு பேசுவோமா? சும்மா சொல்லுங்க. பேசிட்டு சாப்பிடுவோம்னு சொல்றவங்க எல்லாம் கை வைக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. சாப்பிட்டு பேசினா இப்ப என்னன்னு கேட்கிறவங்களும் சொல்லுங்க பாப்போம். இருக்கு எப்படிதான் சொல்லுது. சரி, பேசிட்டே அப்படி சாப்பிடலாமா? சரி, எப்படியாக நான் சொன்ன நேரத்தில் முடிச்சிருது. ஆபகு 2வது அதிகாரம் 3வது வசனம். யார் ஆபகுக்குன்னா யாரு அப்படின்னு யாருக்கா டவுட் வருதா? இன்னைக்கு தான் முறையாக கேள்விப்படுற ஆட்களும் காணும். பைபிள் ஆபகுக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. ஆபிரகாம சொன்னா இப்ப என்ன திடீர்னு ஆபகுக்கு போயிருக்காங்க. 1084வது பக்கம் வாசிக்கும். பார்வையாளர் வரிசையிலிருந்து ஒருத்தர் வாசிங்க. ஆபகுக்கு 2:3. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்கு காத்து. அது நிச்சயம் வரும். இந்த வசனம் இன்னைக்கு எல்லாரும் காணாம படிச்சுட்டு வேணும் வீட்டுக்கு போறது. நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு வசனம் படித்தோம். அந்த வசனம் ஞாபகம் இருக்கிறவங்க மாத்திரம் இப்ப சொல்ல முடிந்தா சொல்லுங்க. ஆனா யாருக்கும் இருக்காது. அது இருந்தா நமக்கு வேற இல்லை. நம்ம அங்கே இல்லை, எங்க இருந்திருப்போம்? எப்படி நம்ம அங்கே இல்லை இங்கே இருந்திருப்போம். பவுல் சொன்னது மாதிரி காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய காரணம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம அங்க உட்கார்ந்துருக்க காரணம் என்ன? நமக்கு இந்த போன ஆகஸ்ட் 15 மறந்தாச்சு. ஆனாலும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ஒரு சொந்த காணாம படிக்க வச்சு மணிக்கு இருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம். எங்க சொல்றது? யாரு நீங்களே தெரியுறீங்களா?
சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு படித்தோம். அன்னைக்கு அது சுதந்திர தினால அந்த வசனத்தை நம்ம யாரும் இல்லைன்னா எனக்கும் ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை. என்ன பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுமா? ஆகவே அந்த வசனம் உங்க எல்லாருக்கும் காணாம தெரியும் நினைக்க சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு இந்த வசனத்தை படிக்க போறோம். குறித்த காலத்துக்கு சொல்லுங்க தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. சொல்லுவோமா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. புரிந்துதான் சொல்லிடலாம்ல, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தெரிஞ்சது. இப்ப இந்த தரிசனத்தை பற்றிதான் நம்ம சொல்ல போறோம். முடிவிலே அது விளங்கும். எப்படி? முடிவிலே அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த தரிசனத்தை யார் வைத்தா நம்ம மேல? இதை நம்ம தெரிந்து கொள்ள, அது நிறைவேறுமா எல்லாம் புரிந்து கொள்ள ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு சின்ன ஒரு செய்தியை கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்று தவித்திடும் வேளையிலே திகையாலே உன்னோடு இருப்பேன் நந்தி. திக்கற்று தவித்திடும் வேளையிலே திகையாலே உன்னோடு இருப்பேன் நந்தி. வலக்கை பிடித்தென்னை நடத்துகின்றீர், வலக்கை பிடித்தென்னை நடத்துகின்றீர், வழுவாமல் நீர் என்னை காத்திடுவீர், வழுவாமல் நீர் என்னை காத்திடுவீர். ஞானம் ஒன்றுமில்லை தேவா என்பதன் போதாதையா, நான் என்று சொல்ல ஏதுமில்லை, நான் என்று சொல்ல ஏதுமில்லை. எல்லாம் நீரே என் தெய்வமே, எல்லாம் நீரே என் தெய்வமே. நான் ஒன்றுமில்லை தேவா என்பதன் போதாதையா. மரண வாசலை சந்தித்தேனே, மறியாமல் இருக்க அருள் செய்தீரே. மரண வாசலை சந்தித்தேனே, மறியாமல் இருக்க அருள் செய்தீரே. மரணத்தின் கூரை முறித்தீரையா, மரணத்தின் கூரை முறித்தீரையா. மறவே நான் உம்மை ஒரு நாளுமே, மறவே நான் உம்மை ஒரு நாளுமே. ஞானம் ஒன்றுமில்லை தேவா என்பதன் போதாதையா. எங்கள் அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடையவர்கள், அடிமை உடையவன் அடிமை மறைத்து வெளிப்படுகிறார். நம்ம வாசித்த வேத வசனம் சொல்லி நான் முதல்ல சொன்னேன், தேவன் ஒரு திட்டத்தோடு தான் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக, அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். உண்மைதானங்க? இந்த வசனம் சொல்லுது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. தேவன் நம்ம மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார், அதுக்கு ஒரு டைமும் வச்சிருக்கிறார். எப்படி? ஒரு வேலை வச்சிருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். உண்மைதானங்க? சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். எப்ப? கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் சீவிரமாக நடக்கும். உங்களை அழைத்த தேவன், உங்களை வேறுபடுத்த தேவன். எப்படி அந்த ஆபிரகாம் அந்த தேராவிலிருந்து பிரித்து அழைத்து அவனை மகிமைப்படுத்தினாரோ, அதே போல உங்களையும் மகிமைப்படுத்த அவர் ஒரு விசேஷித்த திட்டத்தோடு, ஒரு விசேஷித்த தரிசனத்தோடு, ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த வேத வசனம் சொல்லுகிறது குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது, முடிவிலே அது விளங்கும். அவருடைய திட்டத்தின் முடிவில் அது விளங்கும், அது போய் சொல்லாது. ஏன் அந்த தரிசனம் போய் சொல்லாதுன்னு வேதம் சொல்லுகிறதுனா, அந்த தரிசனத்தை வைத்த தேவன்
பொய் சொல்லுவதில்லை. அவர் உங்களை அழைத்த போது அவர் ஆபிரகாம் அழைக்கட்டு இல்ல தாவீதுக்கு ஒரு அழைக்கட்டு. தாவீது சும்மாவே ஒரு ஆடு மேய்த்துட்டு ஒரு ஆட்டிடையனா இருந்தாரு. ஒரு நாள்ல ஒரு தீர்க்கதரிசி போய் அவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணினாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. முந்தின நாள் வரைக்கும் அவர் யாரு, ஆடு மேய்க்கிறவர். முந்தின நாள் வரைக்கும் அவர் யாரு, ஆடு மேய்க்கிறவர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கிறது மாத்திரம்தான், வேற ஒன்றுமே அவருக்கு தெரியாது. இப்ப ஒரு தீர்க்கதரிசி அங்க போய் அவருக்கு தலையில எண்ணெய வார்த்து இன்றிலிருந்து நீ இஸ்ரவேல் ராஜான்னு சொல்றாரு. இதை சொல்லி அனுப்புறதும் சொல்ல சொன்னது யாரு, தேவன். அடுத்த நாளே அவருக்கு சிங்காசனத்தில் அமர்ந்தாரா? கேட்டதுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, தெரியாட்டா இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. அடுத்த நாளே தாவீதுமே சிங்காசனத்துல உட்கார்ந்தாரா? இருந்தாரா இல்லையாமா? இருந்தாரா? உட்கார்ந்தாரா இல்லையா? அப்ப தேவன் ஒருவரை குறித்து ஒரு நோக்கமும் ஒரு தரிசனமும் வைக்கும் போது ஒரு அபிஷேகம் தேவன் நம்மை அபிஷேகம் எல்லாரையும் பண்ணினாரு. தேவன் நம்மை அபிஷேகிக்கும் போது நம்மளை குறித்து அவர் ஒரு விசேஷித்த திட்டத்தோடு தான் ஒரு தரிசனத்தோடு தான் அபிஷேகிக்கிறாரு. ஆனா அந்த தரிசனம் நிறைவேற சில பிரயாண தூரங்கள் நமக்கு உண்டு. அந்த தரிசனம் நிறைவேற சில காத்திருப்பின் காலங்கள் உண்டு. யோசிச்சு பாருங்க, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருக்குமோ ஆண்டவர் அவனை யாரா செலக்ட் பண்றாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் செலக்ட் பண்றாரு. அடுத்த நாள்ல இருந்து தாவீதுடைய வாழ்க்கையில என்ன வந்தது, பாலு பழம் கட்டிலு மெத்த சொகுசு அரண்மனை சுகம் சந்தோஷம் இதெல்லாமா இல்ல. என்ன வந்து வனாந்தரம், பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு குகையிலையும் ஒவ்வொரு குண்டிலையும் ஓடி ஓடி வெளிக்கிறார். எப்படி தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அன்றையிலிருந்தே தேவனுடைய பார்வைக்கு அவர் யார்தான், தேவனுடைய பார்வைக்கு அவர் யார்தான், ராஜா தான். அவர் இஸ்ரவேல் ராஜா தான். ஆனா மனித பார்வைகள் அதை ஒத்துக்கொள்ள முடியாதபடிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதபடிக்கு சூழ்நிலைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்றைக்கு தேவனை அறிந்து இந்த சபையில் அங்கத்தினராகி ஆராதித்து அவருடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகம் உங்கள் தலையில் இருக்கிறதோ அன்றைக்கே நீங்கள் ராஜாக்கள் தான். ஆனா அதை பெற்றுக் கொள்வதற்கு சில நாட்கள் உண்டு, சில காத்திருக்கிறது காலம் உண்டு. அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். அதை எப்படி சொன்னார், நம்ம முன்ன அடைப்புக்குறியில போட்டிருக்கும் பாருங்க, அதை மட்டும் வாசிங்க. முன்ன அடைப்புக்குறியில் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவர் எப்ப சொல்றாரு தெரியுமா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சந்தோஷமா இருந்த நேரம் இல்ல. அபிமெலேக்கு ஒரு யார், அவரு நல்லவர் அப்படியே சொல்லி கடந்து போயிருவோம். அவர் எப்படியாக தாவீதை கொண்டு போட நம்ம சாத்தானவர மோசமான வார்த்தையில சொல்ல வேண்டாம். கொண்டு போட அழித்து போட முயற்சி பண்ணும் போது அவன் முன்ன சிக்கி தப்புறார். எப்படி தப்புறாரான்னு தெரியுமா, வேஷம் மாறி போகுது. தாவீது தான் தெரிஞ்சா அவன் என்ன செய்திருவான், தாவீது தான் தெரிஞ்சா தாவீது கிளியரா இருக்கா, தகுதியா இருக்காலும் தாவீதுக்கு தலையா இருந்துருவா. அதனால தாவீது என்ன பண்றாங்க, பைத்தியம் வந்தது மாதிரி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நினைக்காரு. அபிமெலேக்கு பார்க்க இவனே பைத்தியம், இவனை கொண்டு இருக்கு எனக்கு ஒரு ரத்தப்படி, இவனே பைத்தியம் ஆயிட்டான். சில சூழ்நிலைகள் நம்ம இப்படி கூட தப்பி கடந்து போறது மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். யோசித்து பாருங்க, அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதின் குமாரன் என்று நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவே அந்த நாமம் சொல்லி முன்னறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர். அவர் இப்ப ஒரு பைத்தியம் மாதிரி நடிச்சு தப்பி போறார். எப்படி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அவருடைய வாயிலிருந்து உமிழ்நீரில் அவருடைய தாடிகளில் இறக்கி ஐயோ இவன் பைத்தியம், இவரை கொண்டு போயிருக்கடா அப்படின்னு அபிமெலேக்கு துரத்தி விடுறான். அந்த இடத்துல இருந்து கூட அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன், நம்முடைய பாடுகள் நம்மை நடத்தும் போது தாங்க முடியாத உயரத்தின் வேலைகளிலோ அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நம்மளை பிடித்து சிறைச்சாலையில போட்டிருப்போம், சிறைச்சாலையில நம்ம அனுமதிக்கப்பட்டிருப்போம். அப்பவும் நம்ம அவரை ஸ்தோத்திரிக்கணும், அப்பவும் நம்ம அவரை ஜெபிக்கணும். அது முடிவு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது குழம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்.
அவர் அழைத்தது உண்மை, அவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மை, அவர் உங்களை வேறுபடுத்தது உண்மை. ஆபிரகாம் அழைத்தாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட பாலைவன பிரயாணம் இருந்தது. தாவீது அபிஷேகம் பண்ணினார் ராஜாவா. அவருடைய வாழ்க்கையில் மாடுகளும் காடுகளும் மலைகளும் குண்டுகளுமான போராட்ட வாழ்க்கையா இருந்தது. ஒவ்வொரு நொடியும் சவுளுடைய கைக்கு அவரு எப்படியோ தப்பி போயிடுவார். ஒரு இடத்துல அவரே சொல்றாரு, மரணத்திற்கும் எனக்கும் 4 விரலுடைய தூரம் மாத்திரம் இருந்தது. எவ்வளவு தூரம் தான் இருந்தான்? 4 விரலுடைய தூரம் மாத்திரம் தான் மரணத்திற்கு எனக்கு இருந்து. எப்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கையில மரணத்திற்கும் நமக்கும் 4 விரல்களையும் இல்ல 4 முடியடை தூரம் இருந்தா கூட கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் என்ன வேணாலும் வரட்டா, எத்தனை மனிதர்கள் இருந்தால் வரட்டு. அவருடைய குடும்பம் தாவீது யாரு? தாவீதுக்கு சவுல் யாரு? தாவீதுக்கு சவுல் யாருங்க? என்ன மாமனார்? அவருடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. தாவீது போன அவருடைய மகளு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு வார்த்தை வேண்டாம்னு நினைக்கிறேன், பலிவீடு ஆனால. அப்படிப்பட்ட கொடியமான சூழ்நிலைகள் வரும் நம்ம வாழ்க்கையில. நான் நம்பினவர்களே நமக்கு விரோதமாக வருவாங்க, நமக்கு தேவையுள்ளவங்களே நமக்கு எதிராக வருவாங்க. ஆகிலும் நம்மையில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் நம்மை காத்துக்கொள்ளும். நமக்கு அவகாசம் உள்ளவர்களை அவர்கள் பறித்துக் கொள்வார்கள். நாம் அனுபவிக்க வேண்டியவைகளை அவைகள் சூறையாடிக் கொள்வார்கள். ஆகிலும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. யோசித்து பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா, எவ்வளவு மோசமா, எவ்வளவு கடுமையும் கொடுமையுமாய் போகிறது. ஆகிலும் தேவன் சொன்னதை செய்தார். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்தார். ஒரு நாள் தாவீது அமைதலாய் அந்த சிங்காசனத்தில் உட்கார தேவன் பண்ணினார். தாவீது ராஜாவா இருந்தாரா இல்லையா? எத்தனை நீண்ட ஆண்டுகள் அந்த பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பக்தியாய் வல்லமையாய் தேவ சித்தத்தின்படி வழி நடத்தும்படி தேவன் செய்தார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். குறித்த காலத்துக்கு அவர் வைத்திருக்கிற தரிசனங்கள் எந்த சூழ்நிலைக்கும் மாறாது. இந்த தரிசனங்கள் மாறுமா மாறாதான்னா உங்க அனைவருக்கும் தெரியும். ஒருபோதும் இந்த தரிசனங்கள் மாறுவதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை அறிந்தது உண்மை, தேவனை ஆராதிக்கிறது உண்மை, தேவனுடைய சபைக்கு வந்தது உண்மை. உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லையா? உங்க மனதின் ஆழம் இல்லையா? இந்த பிரச்சனைகள் இது நான் ஆராதித்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, இது சராசரியா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே நம்மளையும் கம்பேர் பண்ணனா ஒரு மாற்றமும் எனக்கு தெரியவில்லையே, நீங்க சிந்தித்தது கூட இல்லையா? சொல்லுங்கம்மா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கோம். நான் சொல்றேன், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், சங்கீதம் 66:12 நினைக்கிறேன். சரியா இருந்தா எடுத்து வாசிங்க, தவறா இருந்தா மாற்றி வாசிங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். என்னது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எங்களை எடுத்து வாசிக்க பார்ப்போம். மனுஷரை 66 பொறுமையா ஒருத்தர் வாசிங்க. துவங்க நாளை வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அந்த வசனம் எப்படி தெரிஞ்சுக்கிறா? மனுஷரை எங்கள் தலையிலே புரிஞ்சா உங்களுக்கு? ஏதாவது சொல்லுங்க. ஒரு கோணத்துக்கு மனுஷரை எங்கள் தலையிலே யார் பண்ணாங்களாம்? யாருங்க? யார் பண்ணது? வேதம் சொல்லுது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆண்டவர் தான் பண்றாரு. இந்த தாவீது ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவருக்கு தலையின் மேல யார் ஏறி போறா? சவுல். ஆண்டவரால் கைவிடப்பட்ட சவுல். சவுல் மாத்திரம் இல்ல, மீகால் தாவீது ஒரு ஆள் வகை வைக்கல. நிறைய இடங்கள்ல பைபிள்ல பார்த்தா மீகால் யாரு? மீகால் ஒரு ரோடு யாரு? மீகால் யார்? மகள் யாரு? மீகால் யாரு? மகள் யாரு? மீகால் யாரு? யாரு சொன்னதால அப்படி வருது. அவளும் வகை வைக்கல, யாரும் வகை வைக்கல. அதாவது தேவன் அனுமதிக்கிறார். மனுஷரை எங்கள் தலையில் ஏறி போக கடுமையான சூழ்நிலைகளை, அற்ப மனிதர்கள், கொடுமையான மனிதர்களை நம்மளோட மேல நம்ம தலையில ஏறி போகிற சில சூழ்நிலைகளை தேவனே அனுமதிப்பார். எதற்காக தெரியுமா? அந்த நேரங்களில் நம்ம பொறுமையோடு அமர்ந்திருந்து கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். இந்த நாட்கள் எல்லாம் மாறும், இந்த கடுமைகள் எல்லாம் மாறும், இந்த கொடுமைகள் எல்லாம் மாறும். சங்கீதம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது
சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றுவாரு. சிறையிருப்பு நமக்கும் உண்டு. சிறையிருப்பு யாருக்கு உண்டு? தேவனால் விசேஷமாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு உண்டு. தேவனால் விசேஷமாய் தரிசனங்கள் சொப்பனங்கள் காட்டப்பட்ட யோசேப்புக்கு உண்டு. தேவனால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபுக்கு உண்டு. எல்லா ஆணுக்கும் உண்டு. சத்துருடைய சிறையிருப்பு விசேஷிக்கும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவபக்தி உள்ளவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்த இவ்வளவு சொல்லவே அது யாருன்னு உங்களுக்கு தெரியுது. தேவனால் இவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் யார்? யோபு. அவனுக்கும் சிறையிருப்பு உண்டு. ஆனால் இந்த சிறையிருப்பை மாறப்படுவார் தேவன். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்படினேன். உங்க வாழ்க்கையில எந்த உபத்திரம் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள். அடுத்து சொல்லுங்கம்மா. அங்க இருந்து பைய வருது, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. நமக்கு என்ன வயிற்றுனா என்ன, போராட்டம்னா என்ன, சோதனைனா என்ன, வேதனைனா என்ன, அதை எப்படி ஜெயிக்கிறது காட்டி சென்றிருக்கிறார் நம்முடைய இரட்சகர் இயேசு. மறுத்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற அவர் அனைவரும் இருக்கார். அப்ப நம்மளும் அந்த தைரியமா நம்மளுடைய பிள்ளைகளுங்க, நம்மளும் ஒரு நாள் மடிப்போம். ஆனாலும் எந்தென்றும் எந்தெந்தைக்கும் அவரோடு கூட உயிரோடு ஆளுகை செய்யும்படி எழுந்திருப்போம். எல்லாரும் மடிப்பாங்க, எல்லாரும் மடிக்கணும். ஆனா அவர்களுடைய மரணத்துக்கும் நம்முடைய மரணத்துக்கும் ஒரு வேறுபாடு என்ன? பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி எழுந்திருப்போம். அவர் எழுந்தது உண்மையானால் நாமும் எழுந்திருப்போம். இங்க நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உபத்திரவங்கள் தொடர்ந்து வரும். ஒரே ஒருவருடைய வாழ்க்கையை மாத்திரம் வேக வேகமாய் பார்த்து தரிசனம் எப்படிப்பட்டது, அது எப்படி நிறைவேறும், எப்படி நடத்த வேக வேகமாய் சொன்னதை தாண்டி ஒருத்தரை மாத்திரம் பார்ப்போம். ஆதியாகமம் 25:23. இது தெரியுதாங்க? யார் யாருக்கு தெரிஞ்சிருக்க பார்ப்போம். நம்ம சின்ன நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும், யார் யாரிடம் கூறியது. இப்ப இந்த வசனம் யார் யாரிடம் கூறியது சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? கர்த்தர் ஈசாக்கிட்ட சொன்னார். சரி, நீங்க சொல்லுங்கம்மா. வேற யாராவது சொல்லுங்க. கர்த்தர் ரெபெக்கா யாரு? ஈசாக். சரிதாம்மா, கிட்டத்தட்ட நீங்க வந்துட்டியா. சின்ன ஒரு பிரச்சனை தானே. ஒரு சென்டர் என்ன, ஒரு சென்டர் என்ன, அடுத்த வார்த்தை உங்க வார்த்தையில போட்டுருக்கேன். எங்க வார்த்தைக்கு உங்க வார்த்தைக்கு வித்தியாசம். நான் ஹஸ்பண்ட் சொன்னா என்ன, ஒய்ஃப்கிட்ட சொன்னா என்ன, ஆண்டவர் சொன்னார். ரெபெக்காள்கிட்ட தேவன் சொல்றாரு. ரெபெக்காள் யாரு? ஈசாக்கின் மனைவி. அருமையான சகோதரி சொன்ன மாதிரி ரெபெக்காள் யாரு? இது ஒரு உறவு சொல்லுங்க. ரெபெக்காளுக்கு, ரெபெக்காள் ஈசாக்குக்கு மனைவி. யாருக்கு தாய்? அவங்க யாக்கோபுக்கு தாய். ரெபெக்காள் ஈசாக்கின் மனைவி, யாக்கோபுடைய தாய். ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் யாரு? அவங்க நம்முடைய ஆண்டவர் நிறைய இடங்கள்ல அவரை அறிமுகப்படுத்தணும். என்ன சொல்லுவார் கேட்டிருக்கிறார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். 3 பேரை சொல்றதுல அவருக்கு ஒரு பெரிய பெருமை. நிறைய இடங்கள் பார்த்திருக்கீங்க பைபிள்ல. அதாவது அவரால் படைக்கப்பட்ட ஆதாம் முதற்கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் எத்தனையோ பேரை வாழ்ந்திருக்கமோ, அவர் முதல்ல ஒரு மனிதர்களை வைத்து தன்னை அடையாளப்படுத்த தெரிந்து கொண்டது யாருதான்? ஆபிரகாம். அவர் ஒரு ஆளுக்கு தேவன் தன்னை சொல்றது யாரு? ஆபிரகாம். அதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? எது காரணமா இருக்கும்? 1 கீழ்ப்படிந்தான், 2 ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசிகளின் தகப்பன். நம்ம எல்லாம் விசுவாசிகள், ஆனா நமக்கு எல்லாருக்கும் அவன் தகப்பன். ஏன்னா சாத்தியம் இல்லை, நடக்கவே செய்யாது, கிடைக்கவே செய்யாது, வாய்ப்பே இல்லை. மனித புத்திகள் எதை சொல்லுமோ அந்த சூழ்நிலையை அவன் விசுவாசித்தான். உண்மைதானே? புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஆண்டவர் சொன்ன செய்தியும் என்ன ஆண்டவர் நடத்துற விதங்களும் நடக்காதுன்னு நினைக்கிறத மக்களை நம்பவே விசுவாசித்து அற்புதங்கள் நடக்கும். இதுதான் என் ஊழியம். கடைசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியம். வெள்ளியில் எடுத்துட்டா பரிசுத்தத்தை பற்றி பேசுவாங்க. டாப் ஸ்டேட்டஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வச்சிருப்பாங்க. நான் பேசலாம். ஆகவே நான் சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தோம். நம்புகிறதுக்கு ஏதுன்னா நம்புகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம இருந்தோம். ஆபிரகாம் நம்பினானா?
சாத்தியம் இல்லாததை நம்பினானா. எப்படி நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாததுன்னா அதுக்கும் பைபிள் விளக்கம் சொல்லிட்டு அவனுடைய சரீரம் செத்து போயிட்டு அவனுக்கு கொடுத்தப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனிலிருந்து கடற்கரை மணல்தரையாய் சன்னதிகள் தோன்றும், வானத்தின் நட்சத்திரங்களை போல தோன்றும். ஆனா இங்க என்ன ஆயிட்டு? அவனுடைய சரீரம் செத்து இனி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு அவனுடைய சரீரத்தில் பலமில்லாத சூழ்நிலை வர வரைக்கும் அந்த என்ன இல்ல, ஒரு குமாரன் இல்ல. சரி, அவனுடைய சரீரம் தான் செத்து போச்சு. அவனுடைய ஒய்ஃப், அதாவது ரெபேக்கா, அவனுடைய மனைவியார் கெச்சாப்பா இருக்காவனா வேதம் சொல்லுது. அவங்களுடைய கற்பமும் செத்து போச்சு. இங்க தாத்தாய்க்கு சரீரம் செத்து போச்சு, பாட்டிக்கு கற்பமும் செத்து போச்சு. இந்த சூழ்நிலையிலையும் அவன் நம்புறான். இந்த சூழ்நிலையிலே அவன் நம்புறான். யார் நம்புறான்? தேவனை நம்புறான். அவனுக்கு ஒன்று தெரியும், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன். இது எங்கேயோ சைடு வழிய புட்டுக்கு மண்ணு சுமந்த தெய்வம் அல்ல. விட்டுக்கு மண்ணு சுமந்த தெய்வம் நினைக்கிறேன் உங்களுக்கு. இது எங்கேயோ சைடு வழியா வந்த தெய்வம் இல்ல. பணத்துக்காக சுத்தி கால சுத்தி வந்த தெய்வம் அல்ல. இது ஒண்ணு இல்லாத போது எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன். இருக்கிறவைகளையும் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் உருவாக்கின தேவன் அவருக்கு தெரியும். இந்த தேவனால எல்லாம் கூடணும் தெரியும். ஒரு பிடி மண்ணு மாத்திரம் வைத்து மனிதனை சிருஷ்டித்த தேவன் அவருக்கு தெரியும். எப்படி? ஒரு பிடி மண்ணை மாத்திரம் எடுத்து உங்க கையில என் கையில ஒரு பிடி மண் இருந்தா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா என் தேவன் ஒரு பிடி மண் எடுத்தா ஒரு மனிதன் உருவாகுவா. ஒரு துண்டு எலும்பு எடுத்து ஒரு மனுஷிய உருவாக்கின தேவன் யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும். இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமாங்க? நான் கேட்கறதுக்கு பதில் இல்லைங்க. ஆண்டவர் ஒரு பிடி மண் எடுத்து ஒரு மனிதனை உருவாக்கின தேவன் என்பது ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? ஒரு துண்டு எலும்பெடுத்து ஒரு ஏவாளை உருவாக்குறாருங்கிறது ஆபிரகாமுக்கு மாத்திரம் தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஆபிரகாம் விசுவாசிக்கிறான். அதை விட எளிதா இருக்கிற நீங்க ஏன் விசுவாசிக்கல? ஐயோ முடிஞ்சிட்டு இனி நடக்காதுன்னு ஏன் சொல்றியா? கடைசி வினாடிகளில் கூட வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லுகளை கொண்டும் ஆபிரகாமுக்கு குமாரனை உண்டு பண்ண வல்லவனாய் இருக்கிற தேவன். அவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை உண்டு பண்ணணும்னா அவனுடைய சரீரம் ஹெல்த்தியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவனுடைய மனைவிக்கு கர்ப்பம் ஹெல்த்தியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கல்லு போதும். ஒரு மண்ணில் ஒரு ஆதாம் உண்டு, ஒரு கல்லுலையா ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு உண்டு பண்ண முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமைங்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லமை உள்ளவர். அல்மைட்டி, அவருடைய நாமம் அல்மைட்டி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எதை செய்ய முடியாது. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ண தேவன். அவர் அப்படியே விசுவாசித்தான், கண்மூடித்தனமா விசுவாசித்தான். மனித பார்வையில பார்த்தா எனக்கு சாத்தியம் இல்லை. எந்த பெர்டிலிட்டி சென்றார், என்ன சென்றுங்க? அங்க போன டாக்டர் அப்படியே உள்ள மேல படியில வச்சு கீழே சவுண்டு தள்ளிடுவா. அடக்கிழவா, நீ 100 வயசு 99 வயசுல எங்க வந்து நிக்க? உன் மனைவிக்கு வேலை 90 வயசு, இங்க எதுக்கடா வந்த அப்படின்னு ஒரு உததான் எங்க வந்து விடுவார் ஆபிரகாம்? 3வது மாடியில் நிறைய வெட்டிலேட்டர் சென்டர் மாடியில் தான் இருக்கு. அதனாலதான் அப்படி சொல்ற. 3வது மாடியில இருந்து கீழே வந்து விழுந்துருவாரு. ஆனா ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் கூடும். மனித புத்தியாலும் மனித சக்தியாலும் கூடாதது கண்மூடித்தனமாய் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் தேவன் அவனை சொன்னாரு, நான் ஆபிரகாமின் தேவன் ஒண்ணு. அப்ப அதே போல நீங்க விசுவாசித்தா தேவன் உங்க பேரையும் சொல்லுவாரா மாட்டாரா? உங்க பேரையும் சொல்லுவாரா மாட்டாரா? உங்க பேரையும் சொல்லுவார். உங்க பேரை போட்டு சொல்லுங்க. நீங்க அப்படி தேவனை விசுவாசிக்க தயாரானால் எது நடக்காதுன்னு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முடிவு பண்ணி வச்சிரோ, இப்ப எழுதுங்க, அது உங்க வாழ்க்கையில நடக்கும். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன், அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். நம்முடைய தேவனுக்கு இன்னொரு நாமமும் கூட உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அதுதாங்க நம்ம தேவன். அவருடைய நாமம் அதிசயம். ஏது இல்லையோ அதை இருக்கிறத போராளிப்பாளர் வந்துடும். பூமியை துவங்கின காலத்தில் 2வது வசனம் எழுதியிருக்கும், பூமியானது ஒளிந்தின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பூமி மொத்த இருள், பூமி மொத்த இருள். ஆனா 3வது வசனத்தில் துவக்கத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சாங்க இல்லாத ஒரு வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் மேஜிக் மூமெண்ட்ஸ். எல்லாம் சாத்தியமாகும் உங்க வாழ்க்கையில. இன்றைக்கு நீங்க ஒன்றை விசுவாசித்து கடந்து போங்க. தேவனே யார் எதை சொல்லட்டும், யார் எப்படி வேணா நினைக்கட்டும், ஆனா நான் உங்களை நம்புறேன்.
மாலடி வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு ரெபேக்காள் கூட ஐயோ நீ சிரிக்கா, நீ வேதத்துல படிச்சிருக்க சொல்ல நேரம் இல்ல, தேவதூதர்கள் சொல்லிட்டு இருக்கவே உள்ள வச்சிருக்கிறா. சாரா யார்? ஆபிரகாமுக்கு மனைவி. அப்பவும் ஆபிரகாம் நகைக்கல, ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்து உங்க மனைவியோ உங்க கணவரோ உங்க பிள்ளையோ உங்க தரிசனத்தை நம்பாம போட்டு நீங்க நம்புங்க, தேவன் உங்களுடைய தேவன் என்று அவர் சொல்லுவார். உங்க அப்பா அம்மா நம்பாம போட்டு நீங்க நம்புங்க, தேவன் உங்களை குறித்து வைத்த தரிசனத்தை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம் தான் அவர் தேவன், விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் தான் அவர் தேவன். உங்க அப்பா இது நம்ப மாட்டேன்னா உங்க அப்பா இதுக்கு உங்களை நம்பணும். உண்மைதானங்க? சராசரியாக உங்க அப்பாக்கே இந்த தெம்பும் துணிவு இருந்தா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு யார் இருக்காது? நீ விசுவாசி, தேவனை கண்மூடித்தனமாய் விசுவாசி. இங்க இதை சொல்லி கடந்து போயிரு. இப்படிப்பட்ட ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் என்று சொன்ன அந்த பெரிய உறவு முறைகள் எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக இருந்த ரெபேக்காள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு 2 பிள்ளைகள் பிறக்கும். அதுல மூத்தவன் யாரை செவிப்பான்? இளையவனை செவிப்பான். மூத்தவனுக்கு பேர் என்னது? இளையவனுக்கு பேரு யாக்கோபு. இப்ப யாக்கோபு இந்த பிளஸ் 2 பேபி. ஏசா யார சேவிக்கணும்? யாக்கோபை சேவிக்கணும். உங்க ஊர்லயும் உங்களுக்கு முன்பாக மூத்தவன் எழுத சேவிப்பானது எல்லா பிள்ளைகளும் சீனியர் நக்கலா பாக்குறாங்க. ஓஹோ, நம்ம தான் வீட்டுல பெரிய கிங் போல இருக்கு, நம்ம தான் பெரிய குயின் போல இருக்குன்னு இந்த மூத்தவன் இளையவனை செவிப்பாருங்கிறது உங்களுக்கு முன்பாக உங்க ஊர்ல வாழ்ந்து நீங்க காலையில பைபிளோட கோயிலுக்கு வர உங்களை நக்கலா பார்த்துட்டு அங்க ஒதுங்கி இருக்கும் இல்லையா? இவன் என்னடா கோயிலுக்கு போறா, இவனுக்கு வீட்டிலே ஒரு பெரிய நன்மையும் காண முடியலையே, ஒரு பெரிய ஆசீர்வாதமும் காண முடியலன்னு எண்ணி நகையாடிட்டு இருக்கிறவன் ஒரு நாள் குடும்பமாக உங்களை தேடி வருவாங்க. உங்க வீடுக்கு முன்ன வந்து நிற்கிற நாட்கள் தேவன் அதை செய்ய பண்ணுவார். நான் பார்த்திருக்கேன் அப்படிப்பட்ட நாட்களையும் அப்படிப்பட்ட ஆட்களையும் என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். நான் அந்த தேவனை விசுவாசிக்கிறேன். சொல்லதுக்கு நேரம் இல்லாதனால ஆளும் பேரும் உதாரணத்தோட சொல்லாம கடந்து போறேன். என் ஊர்ல அப்படிப்பட்ட நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஐயா, அவர்கள் ஒரு 10 பைசாக்கு விலையா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனா காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே பைபிள் எடுத்துட்டு போய் ஒரு 4-5 சபையில ஒரு 4-5 மருத்துவமனையில ஊழியம் செய்த நபர் இன்றைக்கு அவருடைய வீட்டுக்கு முன்பாக எங்க ஊர்ல உள்ள முன்பு எக்ஸ் கணவான்கள், எப்படி எக்ஸ் கணவான்கள் எல்லாம் அவருக்கு வீட்டுக்கு மேலவே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நன்மை அவருக்கு வீட்டுல இருந்து வராதான்னு ஆண்டவர் செய்வாருங்க. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையாக நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏன்னா அவருக்கு கர்த்தருக்கு காத்துக்காங்க. அந்த பலனுங்கிறது ஒரு புது பலனுங்க, அது ஒரு பவர்ஃபுல் பலனுங்க. ஒரு சுவாசம் 100 வயசு வரை வாழ வைக்குது. ஒரு ஊழல் 100 வயசு வரைக்கும் வாழ வைக்கு. அவர் நினைச்சா எந்த மாற்றத்தை உங்களை செய்ய முடியாது. அவர் கற்பம் செத்து போன சாராளை கிரியேட் பண்ணி அவளை கொண்டு ஒரு குமாரனை உண்டு பண்ணின அந்த வல்லம் அன்னையோட குறைஞ்சிட்டா இன்னைக்கு வரைக்கும் தொடருதா? இன்றைக்கும் தொடர்கிறது. வேதம் சொல்லுகிறது, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க அவருக்கு ஒரு நொடி போதுல. நீங்க பார்க்கிறதான இந்த பூமியும் நாம் வாழ்கிறதான இந்த பூமியும் நாம் பார்க்கிறதான இந்த வானத்தையும் மாற்றி புதியதாய் மாற்ற வல்லமையுடைய தேவன் உங்க வாழ்க்கையில இதை மாற்ற முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்க அவருக்கு ஒரு நொடி போதும்னா உங்க வாழ்க்கையை புதிதாய் மாற்ற எவ்வளவு நேரம் தான் வேணும்? உங்க வாழ்க்கையை புதிதாய் மாற்ற எவ்வளவு நேரம் தான் வேணும்? எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். இங்க சொல்லியாச்சு, யாக்கோபும் பிறந்துட்டாரு, ஏசாவும் பிறந்துட்டாரு. எப்ப யாக்கோவும் ஏசாவும் பிறந்துட்டாரு. பிறகு முன்பாகவே தேவ தரிசனம் கிடைத்தது. எப்ப கிடைத்தது? பிறகு முன்பாகவே தேவ தரிசனம் கிடைச்சது. அருமையான ஒரு பாடல் ஒன்று உங்களுக்கு தெரியும். ஒரு அருமையான தேவதாசன் எழுதியிருக்காரு. என்னது? என் தாய் உருவாகும் முன்னே எலும்புகள், நரம்புகள், சதைகள், ரத்த நாளங்கள் உருவாகும் முன்னே என்ன உருவாகும் பாடுறாரு? ஒரு தரிசனம். அதுதான் நம்ம வசனம், வாசித்த வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் உருவாயிருக்கு. எப்ப? தாய் உருவாகும் முன்னே. ரெபேக்காள் பிறக்கும் முன்பாகவே தேவன் ஆபிரகாம் சொல்லிட்டார், உன் சன்னதியை பெரிய ஜாதியாக்குவேன். ரெபேக்காள் பிறந்திருந்தாளா? அப்ப ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ண ரெபேக்காள் பிறந்திருந்தாளா? ரெபேக்காளுக்கு புருஷன் ஈசாக்கே பிறக்கலையேங்க. ஈசாக்கு பிறப்பதற்கும் 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமை அழைத்து வாக்கு கொடுத்தாரு. நீங்கள் நானும் இல்ல, உங்க தாய் மாத்திரம் இல்ல, உங்க தாத்தா மாத்திரம் இல்ல, இந்த உலகம் உருவாகும் முன்னே தேவன் உங்களை கண்டிருந்தார். உங்களை குறித்து சேர்த்து இந்த தரிசனம் கொண்டார். அந்த தரிசனம் எப்படி எங்க போய் செல்லும்? அவர் உலகத்தை படைக்கும் போது உங்களை குறித்து ஒரு ஸ்பெஷலான தரிசனம் வச்சா சூழ்நிலைகள் எல்லாம் மாறினாலும், நிலைமைகள் எல்லாம் மாறினாலும், ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமத்தில் சாய்ந்து
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அந்த தரிசனம் மாறாது. சேனையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அந்த தரிசனம் மாறாது. மாறுமாங்க? மாறாது. இங்க யாக்கோபு பிறந்தாயிற்று, ஏசாவும் பிறந்தாயிற்று. உங்களுக்கு தெரியும், வேகமாய் சொல்லி போறேன். ஒரு சுப்பிரபாதத்துல ஒரு நாள்ல யாக்கோபுக்கு தாய் ரெபெக்காள் வந்து சொல்றா, என் மகனே, எப்படி? ஐயோ மகனே, ஓடிடு. எங்க எங்க ஓடு? உங்க மாமா வீட்டுக்கு ஓடிடு. ஏன் ஏன் ஓடணும்? ஓடாம இருந்தா மத்தவன் போடுவான். யாரு? ஒரே வீச்சு தான், ஒரே போடுதான். தரிசனங்கள் தடமா இருக்கிறது போல இருக்குல்ல, தரிசனங்கள் நடமாறுறது போல இருக்கலாம். தேவன் உங்கள் பேரில் வைத்த தரிசனங்கள் சில நேரங்கள் இதே போல கேள்விக்குறி ஆகிறது போல இருக்கும். என்னடா மூத்தவன் இளையவனை செவிப்பான்னு சொன்னாரு, இப்ப மூத்தவனை கண்டு இளையவன் ஓடுறான். ஓடிதான் அவன். ஓடலனா 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 கால் இருக்காது. என்ன இருக்காது? கால் இருக்காது. கால் இருக்காதோ தலை இருக்காதோ. ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஓடி போய் ஒரு ஓரத்துல போய் படுத்திருக்கிறான். ஒரு காணகத்தில் அதை மாத்திரம் வேகமாக வாசிங்க கடந்து போய் ஓடி போய் யாக்கோபு ஒரு இடத்துல போய் படுத்திருக்கிறார். நேரம் சொன்னது மாதிரி 12 முடிக்கணும். 12 ஆயிடுச்சு. 2 நிமிஷம் இருக்கு. டக்குனு எடுக்க வாசிக்க. அங்கே அவன் ஒரு சொப்பனை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதில் தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். போதும். யாக்கோபு ஒரு காட்டுல படுத்திருக்காங்க. ஒரு கல் மாத்திரம் தலைக்கு வச்சு, ஒரு கல் ஒன்றை எடுத்து தலைக்கு வச்சு படுத்திருக்காரு. அந்த யாக்கோபு நம்மளை போல மனுஷன் தான். நாங்கள் அவருக்கு மைண்ட்ல ஓடி இருக்கோம். எப்பா எங்க அம்மா டெய்லி காலையில் எழுப்பணும், நீ என்ன மூத்தவனோட பெரிய ஆள் ஆயிடுவேன். ஒன்ன தேடிதான் அவனுக்கு பிள்ளைகளும் அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் வந்து நிற்கணும்னு சொன்னாவ. இப்ப கையில கிடைச்சா கசாப்பு தான். என்னது? கசாப்பு தான். நினைச்சிருப்பானா இல்லையா? யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. இது நான் திரும்ப ஊருக்கு வரவே முடியாது. வந்தா அவன் சொல்லுவான், ஆண்டவரே இது உண்மையாப்பா, நேர் சொன்னது உண்மையான ஒரு கேள்வி அவனுக்குள்ள எழுந்திருக்குமா இல்லையா? அவனுடைய மனித புத்திக்கு எழுந்திருக்கும். அப்படியே படுத்திருக்கான். ஒரு சொப்பனை ஒண்ணு காண்றான். ஒரு வேலி ஒன்று வானத்திற்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதுமா இருந்தாவ. அநேக வேளையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழைத்த தேவன், நீங்க நிறைய நேரத்தில் நினைப்பியா, ஐயோ இப்ப என் கூட யாரும் இல்லை, நான் மாத்திரம் தனிமையா இந்த கஷ்டத்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி நான் சுமந்து சொல்வேன்னு தெரியல. நான் நம்பி இருந்த யாரும் உதவுவார் இல்லைன்னு நினைச்சா நீங்க தனியாக இல்ல. தேவன் தம்முடைய தூதர்களை உங்களோடு கூட வைத்திருக்கிறார்கள். அவர்கள் 1 அல்ல 2 இல்ல, அவருடைய தூதர் சேனைகள் எப்பொழுதும் உங்க கூட இருக்கு. அந்த யாக்கோபுக்கு பக்கத்துல தேவதூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவருமாய் கோடிக்கணக்கான தூதர்கள் யாக்கோபோடு இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, அந்த தூதர்கள் இப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த ஏணியின் ஓரத்தில் நம்முடைய பரமபிதான் என்று அவர்கிட்ட சொல்றாரு, நீ பரதேசியாய் படுத்திருக்க, நீ ஏக பரதேசியா படுத்திருக்க, இந்த இடம் உனக்கு உரியது அல்ல. ஆனா நீ படுத்திருக்கிற தேசத்தை உனக்கும் ஒரு சன்னதிக்கும் தருவேன். அவர் உண்மையாவே சொல்றது, உங்க வாழ்க்கையில நீங்கள் வீடற்றவர்களாய் நாடற்றவர்களாய், அதாவது திட்டங்கள் இல்லாதவர்களாய் அலையும் போது உங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்றாரு. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பின்வரும் சன்னதிகளுக்கு தேவன் தரும்படி வாக்குப்படுகிறார். அந்த வார்த்தையின் முடிவிலே ஒரு உடன்படிக்கை ஒன்றை பண்ணுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. என்ன வேணா வரட்டும் வாழ்க்கையில. அதுக்கு புறவு பார்த்தாலே யாக்கோபு வாழ்க்கையில அங்க போய் ஒரு மாமனார் வீட்டுல கடுமையான நாட்கள் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பியா, கொடுமையான நாட்கள் தான் கேள்விப்பட்டிருப்பியா, படித்து கேள்விப்பட்டிருப்பியா, அந்த சம்பவ பிரசங்கத்துல கேள்விப்பட்டிருப்பியா. 7 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்டவனாய். முதல் 7 ஆண்டுகள் அவன் எதற்காக வேலை செய்தானோ, அவன் எதற்காக பிரயாசப்பட்டானோ அதை அவனுக்கு மாமனார் மாத்திடுவாரு. அடுத்து 7 ஆண்டுகள் செய்யலாம், அடுத்து 7 ஆண்டுகள், அடுத்தும் 6 ஆண்டுகள், அநேக ஏமாற்றங்கள் மன்னர்களால். ஆனா அவன் எல்லாவற்றின் முடிவிலோ அவன் ஏக பரதேசியாய் போனவன், ஒன்றுமில்லாமல் வெறும் கையும் கோருமாய் போனவன் இப்ப திரும்ப எப்படி வாரான்? 2 பரிவாரங்களோடு. எனக்கு அன்பானவர்களே, உங்களை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர். நீங்கள் கடக்கிறதும் நடக்கிறதுமான இந்த பாதைகள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நம்ப முடியாததாய், நம்புகிறதுக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை போல நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாததாய், தாவீதுடைய வாழ்க்கைகளை போல முழுவதும் அனாந்திரமாய், தாவீதுடைய வாழ்க்கையை போல சொந்த மாமனாரும் சொந்த மனைவியாரும் சொந்த புருஷனாரும் சொந்த உறவுகளாலும் ஏளனம் செய்யப்படுகிற
ஒரு வாழ்க்கையாய், இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை போல உற்ற உறவுகளாலே துரத்தி விடப்பட்ட வாழ்க்கையாய், யோசேப்புடைய வாழ்க்கையை போல சிறைச்சாலைக்குள் இருக்க வேண்டிய வாழ்க்கையாய் இருக்கட்டும். அங்கேயும் நீங்கள் தேவனுக்கு உண்மையாயிருங்க, அங்கேயும் தேவனை அறிக்கையிடுங்க, அங்கேயும் தேவனுக்காய் ஊழியம் செய்யுங்க. சிறைச்சாலை நீங்க இந்த புழல் செய்ய நினைக்காதுங்க. உங்க வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் சிறை போன்ற அனுபவங்கள், உங்களை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள், நீங்கள் வெளியே இறங்கி யார் ஒரு இடத்திலும் பகிரங்கமாய் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் நீங்கள் சந்திக்கிற ஒரு இடத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை ராஜாக்கள் முன்பாக கொண்டு போவார். ராஜாக்கள் முன்பாக கொண்டு போகிறது மாத்திரமல்ல, உங்களை ராஜாக்களாய் மாற்றுவார், உங்களை ஆளுகிறவர்களாய் மாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை அப்படி மாற்றுவார். நீங்கள் செய்கிறது ஆபிரகாமை நினைத்து அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். தேவன் யாரை நினைத்து ஈசாக்கு ஆசீர்வதித்தாரோ ஆபிரகாமை நினைத்து ஆசீர்வதித்தார். இப்பொழுது உங்களை நினைத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாய் வாழுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் எளிதா வராதுங்க, உங்களிடத்துல இருந்து தங்களுக்கு போகணும். அப்ப நீங்க தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருங்க. உங்க எலும்புகளும் உங்க நரம்புகளும் உங்க தசைகளும் உருவாகும் முன்பாகவே உங்களை குறித்த விசேஷித்த தரிசனம் தேவனுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த தரிசனம் ஒருபோதும் போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நீண்ட 20 ஆண்டுகள் யாக்கோபு காத்திருந்தாள், நீண்ட 17 ஆண்டுகள் யோசேப்பு காத்திருந்தான், நீண்ட 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார், நீண்ட 18 ஆண்டுகள் தாவீது வனாந்தரத்தில் காத்திருந்தான். காத்திருப்பு தேவன் சொன்னது நிறைவேறும், ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. எத்தனை எதிராய் சத்துருக்கள் வந்தாலும், எத்தனை எதிராய் சூழ்நிலைகள் மாறினாலும் அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் எல்லாம் மாறினாலும், வானமும் பூமியை மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அந்த ஒரு பாட்டை மாத்திரம் வெற்றியாய் சந்தோஷமாய் பாடி நாம் தேவனை ஒரு நொடி ஆராதித்து அப்படியே திருவிருந்துகிறாய் கடந்து போவோம். பாடுவோமா? எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு வார்த்தையே இல்லை. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு வார்த்தையே இல்லை. என் தாய் உருவா கருவை கண்ணீரையா, என் பெயர் உருவா பெயர் சொல்லி அழைத்தீரையா. அறியாமல் அழைத்து கொண்டே, தலையாமல் காத்து கொண்டே, முறை நின்று திறந்த செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அறியாமல் அழைத்து கொண்டே, தலையாமல் காத்து கொண்டே, முறை நின்று திறந்த செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போகிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவம் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போகிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் என் கருவை கண்ணீரையா, என் பெயர் பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் விசேஷித்த தரிசனத்தில் விசேஷித்த திட்டத்தோடு அழைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்களவோ என்ன சூழ்நிலைகள் மாறி வந்தாலும் அவர் கேட்க மாட்டார். அவருடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். ஆகவே
கலங்காதிருப்பதாக. என்னது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களோடு ஒரு திருமணம் பற்றுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தைகளாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுத்த தரிசனங்களை, திட்டங்களை, ஆண்டுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி மீண்டுமாய் நம்மளை எச்சரித்து, நம்மளை உற்சாகப்படுத்தி, விசுவாசத்தை தூண்டி, கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அருமையான ஊழியக்காரர்களுக்காக, கூட வந்திருக்கிற எல்லா அவருடைய சகோதரிகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் நடத்தி கொண்டிருக்கிற பத்திரிகை ஊழியங்கள், டிவி ஊழியங்கள், அவர் செய்கிற எல்லா தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாம் எழுப்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே வார்த்தைகளை தேவன் நாளைகளுக்கு நீர் கட்டளையிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள் ஆண்டவரே நிச்சயமாகவே அது நிறைவேறும் என்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த மத்தியிலே பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், திட்டங்கள், அழைப்புகள் மத்தியிலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், ஆண்டவரே பல தரப்பட்ட போராட்டங்கள் மத்தியிலே நீர் கைவிடாமல் அவருடைய தரிசனங்களால் நிறைவேற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு குறித்ததான தரிசனத்தை ஆண்டவரே நிச்சயமாகவே நீர் நிறைவேற்றுவேன் என்று எங்களை உற்சாகப்படுத்தினதுக்காக, விசுவாசத்தை தூண்டினதுக்காக, நாங்கள் இன்னும் ஆண்டவரை நோக்கி பிரயாணப்பட, தரிசனத்தை நோக்கி செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோர்வோடு வந்திருக்கலாம், ஒருவேளை கேள்வியோடு வந்திருக்கலாம், ஒருவேளை பலதரப்பட்ட குழப்பத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களை பேசினது மாத்திரமல்ல, உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசன திட்டங்களையும் நோக்கங்களையும் ஆண்டவருடைய நன்மை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இந்த வார்த்தையை கொண்டு வந்த அருமையான ஐயாவுக்காக ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் சபையாராய்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. ஆண்டவருடைய சகோதரிக்கு, ஆண்டவருடைய குடும்பத்தாருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். நீர் கொடுத்திருக்கிற அந்த பத்திரிகை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற தொழிலுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்ற வார்த்தையின்படி அவர்களை நீர் ஆசீர்வதித்து வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து ஆசீர்வதியை பாதுகாத்துக் கொள்ளும். நாளை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற பிஷப் ஐயாவுக்காக, ஆண்டவருடைய மனைவிக்காக, ஆண்டவர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ரெண்டு பேரை பாதுகாத்துக் கொள்ளும். அவர் செய்கிற தேவ ஊழிய ஜெப ஐக்கியத்தை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். வளர்ந்து கிருபையாயிரும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராகும். நாம ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஆண்டவரே இந்த திருவிருந்து பகுதியை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவருடைய சரீரமாக, இயேசுடைய சரீரமாக, இயேசுடைய ரத்தமாக தேவன் இதை நமக்கு மாற்றி தரும்படியாக உங்கள் கரங்களை உயர்த்தி எல்லாம் பிதாவாகி தேவனை நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பத்தாது, சத்தம் பத்தாது, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய சரீரத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், குமாரனை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தையா இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே, வார்த்தையானவர் மாம்சமாய் வந்து எங்களுக்காக மரித்து, ஆண்டவரே எங்களுக்காக பாடுகளை பட்டு, எங்களுக்காக ரத்தம் சிந்தி, எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே எங்களை அழைத்து சொல்ல வரப்போகிற எங்கள் ராஜாதி ராஜாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய வருகையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா ஆண்டவரே இந்த ஐக்கியத்தை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அழைக்கும் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியப்பட இப்படிப்பட்ட ஆண்டவரின் காரியங்களை நியமித்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சீசர்களை பார்த்து சொன்னீரே, ஆண்டவரே அப்பத்தை பிட்டு இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தது போல இன்றைக்கு நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஐக்கியத்தை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அப்பத்துக்கும் ரசத்துக்கும் ஆண்டவர்களை தகுதிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஒரு விசை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து இரக்கமாய் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி
இதை எங்களுக்கு நீர் ஆண்டவரை வந்து ஆசீர்வதித்து தரும்படியாக உடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஒரு பாடல் வரியை பாடும் பொழுது நாம் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி இந்த திருவிழாவிலே நாம் அப்பத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நாம் முழங்கால் படியிட்டு நாம் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அதை எடுத்து முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி புசிக்கலாம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெய பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய பாவங்கள் போக்கிடும் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெய பாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய பாவங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய விடுதலை தருகின்ற வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெய நமக்காய் பரிந்து பேசும் நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெய பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெய பூம்புற வாங்கிடும் ரத்தம் ஜெய பூம்புற வாங்கிடும் ரத்தம் ஜெய ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெய ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய கல்வாரி ரத்தம் ஜெய காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய குற்றமில்லா இயேசுவின் எல்லாம் சேர்ந்து வாங்கி வாழ்ந்து வரலாம். குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெய குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெய விலையேற பெற்ற ரத்தம் ஜெய விலையேற பெற்ற ரத்தம் ஜெய விண்ணக நடத்திடும் ரத்தம் ஜெய விண்ணக நடத்திடும் ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய ரத்தம் ஜெய கல்வாரி
ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாயில திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்காய் விற்கப்பட்ட, நமக்காக அடிக்கப்பட்ட, நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் இயேசுடைய ரத்தத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்ததுக்காக, ஆசீர்வாதத்தை தந்ததுக்காக, இப்படிப்பட்ட ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக, இன்னும் எத்தனையோ ஆத்மாக்களை இந்த சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த ஐக்கியத்துக்குள்ளாக அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி கொண்டு வரும்படி கர்த்தர் இந்த நாளை கேட்ட வார்த்தையின்படி நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த, சபைக்கு கொடுத்த தரிசனத்தை, திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்படக்கூடிய கிருபைகளை, வல்லமைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எங்களோடு தகப்பனே தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். தொடர்ந்து கூடிய காலத்தில் நாங்கள் விட்டு கொடுப்போம். நல்ல பிதாவே. ஆமென். ரோசன் வாங்க, முட்டர் வாங்க, குழந்தை வாங்க. ஆண்டவர் அருமையான மகளுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மனதில் இருக்கிற ராஜையா அவர்கள் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. நாம் தொடர்ந்து அருமையான மத்தியில் இருக்கிற கோபி பிரேம் ஜேம்சன் முன்னாடி வந்திருக்கேன். அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். ஆமென். திருமண நாள் தானே, மாற்றி சொல்லிட்டு நான் பாருங்க முறை. சரி, அல்ல இலவையா நாம் இப்பொழுது இந்த பிள்ளைக்காக ஜெபிக்குவாங்க. எல்லாரும் அருமையான இந்த நல்ல குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த குடும்பத்தை நம்முடைய சபையின் அங்கமாக தேவன் மாற்றி இந்த சபையிலே அவர்கள் திருமணம் செய்து இந்த சபையிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த குழந்தையை இந்த நாட்களிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாமல் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கிரியைகள், சகல ஆசீர்வாதங்களும், சகல நற்குணங்களும், சகல நன்மைகளும் பிள்ளைக்கு உண்டாகும்படிக்கு தேவன் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனையும் தாயையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். அவர்கள் இந்த பிள்ளைக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர்கள் ஏற்படுத்தி தரணும். பிள்ளைக்கு என்னென்ன நன்மை உண்டோ அத்தனையும் பிள்ளைக்கு கர்த்தர் அவர்கள் ஆண்டவர் கொடுக்கணும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக, பெற்றோரை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த சந்ததி சந்ததியாக இவர்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல குடும்பத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம்.
அவர்களுக்கும் பிள்ளைகளை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கணவன் மனைவியாக இன்னைக்கு உடைய சமூகத்தில் பிள்ளையோடு வந்திருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் தொடர்ந்து சாட்சியாய் ஜீவிக்கணும், ஆசீர்வாதமாய் வாழணும், ஆசீர்வாதமாய் அவர்கள் எல்லா நாளும் உடைய சமூகத்தில் நிலை நிற்கணும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே பிள்ளையையும் பெற்றோரையும் ஆசீர்வதிக்கிறோம், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. வானத்தையும் பூமி உடையவராய் உன்னதமான தேவ ஆசீர்வாதம் குழந்தைக்கும் பிள்ளைகளும் பெற்றோருக்கும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வாங்க கோபி வாங்க. இவங்களுக்கு இன்றைக்கு திருமணம் தான். அவன் நம்முடைய சபையில் தான் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆண்டவர் தொடர்ந்தவர்களை முன்னாடி வந்துங்க. ஐயா அவங்களுக்காக ஒரு தோணும் டேனி முன்னாடி ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமாண்டவரே, அப்படிப்பட்டதான பாக்கியத்தை பெற்ற இவர்கள் பாக்கியவான்களையா தேவனே. மனித ஆசீர்வாதங்கள் அல்லையா, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறது. இவர்களை திருமணத்தில் இணைய பண்ணின தேவன் இதோ இந்த திருமணத்தின் முதல் ஆளுதை இவர்களது நாடிலே நிறைவு செய்திருக்கிறார்களையா. இவர்களை நடத்தி வந்தீர். ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தீர்களையா. உமக்கு ஸ்தோத்திரமப்பா. எங்கள் தேவனே, அநேக ஆசீர்வாதங்களை நீர் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். நீர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவரையா, நீர் உடன்படிக்கையில் மாறாதவர். நீர் அழைத்த ஆபிரகாம் முதற்கொண்டு அநேகரோடு செய்த உடன்படிக்கையை என் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்ததே. அவர்களை காத்திருக்க பண்ணினாலும் அவர்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணின இந்த நாளில் தேவனே பேசினையா. அப்படியே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீ வைத்திருக்கிற தரிசனங்களை ஏற்ற நாட்களிலே நிறைவேற பண்ணுவினையா. வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று சொல்லியிருக்கிறபடி அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்கு ஏதுவான அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறீயா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நினைக்கிறதற்கும் விரும்புகிறதற்கும் மேலாய் எதிர்பார்க்கிறதற்கு மேலாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்கள், ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கண்டத்திட்டும் அப்பா. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையும் வாக்கு தத்துவத்தையும் இந்த நாளில் இவர்களோடு கர்த்தர் திருவிடம் பற்றியா. பிராண உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அடைத்துக் கொண்டிருப்பாய் என்ற வார்த்தையும் வாக்கு தத்துவமும் எந்த எழுத்தும் மாறாமல் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவார்கள். அது ஒரு எழுத்து கூட மாறாதபடிக்கு கர்த்தர் நிறைவேற பண்ண வல்லவராக இருக்கிறையா. ஆண்டு அடுத்த ஆண்டின் இந்த நாளுக்குள்ளாக ஒரு பிராண உற்பத்தி கால திட்டம் நிறைவு வருகிறது என்பதை நாங்கள் அறிந்து நிச்சயித்திருக்கிறோம். எங்களுடைய மருத்துவ உலகமும் அதுவே சொல்லுகிறதை அந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்கள். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். எங்கள் தேவனால் எல்லாம் கூடும். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டுபடின தேவனால் எல்லாம் கூடும். அதற்காக இந்த விசேஷித்த நாளையும் இந்த விசேஷித்த ஆராதனையும் இந்த விசேஷித்த நிகழ்வையும் கர்த்தர் திட்டமணியே அற்புதம் செய்க. உடைய நாமம் அதிசயம், உடைய நாமம் அதிசயம், உடைய நாமம் அதிசயம். கர்த்தாவை எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லாவற்றும் நன்மை உண்டாகட்டும். செபித்தவைகளை அப்படியே பரலோகம் அங்கீகரித்து நிறைவேறட்டும். நாமத்தை மையப்படுத்துங்க. மீட்பரும் எங்கள் நடுவே ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளுங்க. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திருமண நாள் வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை கரகத்தடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோட இருப்பாங்க. சாப்பிடும் போது எல்லாருக்கும் உங்களுக்கு கேக் கொடுப்பாங்க. நாங்கள் கடைசியாக ஆசீர்வாதம் கொண்டு முடிப்போம். கர்த்தர் நம்முடைய ஆராதனை, காலை ஆராதனை, இந்த மதிய ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், 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 சோத்திரம். பெருவிருந்த ஆராதனையும் இந்த பர்த்டே கர்த்தர் ஆசீர்வாத குழந்தைய
ஆசீர்வாத ஆராதனைக்கு ஆசீர்வாத கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபை சார்ந்த அனைத்து மக்களோடு என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. மகிமை